ஆஷ்னா, இன்னைக்கு சையத் முஷ்டாக் அலியை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோ, எனக்கு ஒரு சீரியஸ் நோட்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யூடியூப் கிரிக்கெட் கான்டென்ட்டோட ஸ்டாண்டர்டை வந்து ஒரு வேற லெவலுக்கு ரைஸ் பண்ணிட்டீங்க. மக்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரம் கேவின்னு சொல்லு. இல்ல, இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனே கிடையாது. ஏன்னா இன்ட்ரோடக்ஷனே வந்து ஆன் அ வெரி வெரி சீரியஸ் நோட் ஸ்டார்ட் பண்ண போறேன். as a matter of fact, போன வாரம் வந்து கொலாப் மேல கொலாப் அடிச்சு தள்ளிட்டீங்க. ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஆஷஸ் டிஸ்கஷன்ஸ் வித் பரத் சுந்தரேசன், அதுவும் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எவர் WPL மாக் ஆக்ஷன் பண்ணீங்க, பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் கிரிக்கெட் பத்தி ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் உங்க ஹிந்தி சேனல்ல பண்ணீங்க, ஆஷ்கி பாத்ல அஜிங்கியா ரஹானேயோட பண்ணீங்க. சூப்பர் இன்சைட்ஸ் ஃப்ரம் தட் வீடியோ. அதுக்கப்புறம் ஒரு 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 டெரிபிள் சீரியஸ் லாஸ்க்கு அப்புறம் பீடாவும் நீங்களும் வந்து ரொம்ப பேஷனேட்டா, அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாவும் பேசியிருந்தீங்க அபவுட் கோச் வர்சஸ் பிளேயர். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் லெஜெண்ட் ஏபி டிவிலியர்ஸோட ஒரு கொலாபு, அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் சைட் ஆஃப் திங்ஸை பத்தி நிறைய சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. லாஸ்ட்ல வந்து ஒரு பேங்கர் ஆஃப் அன் எபிசோட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நேத்து நைட்டு. பட் நான் இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். ஜென்டில்மென்ஸ் கிரிக்கெட் வித் ஜெராட் கிம்பர் அண்ட் ஹிமான்ஷி கஞ்சு, கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஜெராட் கிம்பர் அண்ட் ஹிமான்ஷி கஞ்சு வச்சு ஒரு எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு எந்தவித பிளேம் கேமும் இல்லாம, நாட் டேக்கிங் நேம்ஸ், ப்ராப்பர் ஒரு அனாலிசிஸ். இதை நான் எந்த ஒரு பார்லன்ஸ்ல போடுவேன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு பிராட்காஸ்டிங் சேனல்ல ஒரு அனலிட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி அபவுட் அ கேம் ஆர் கிரிக்கெட், இதை வந்து டைசெக்ட் பண்ணி நீட்டா பண்ணணும் அப்படின்னு பண்ணா எப்படி பண்ணுவாங்களோ அதே ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு நாட்ச் மேல இருந்ததுன்னு சொல்லுவேன். பிகாஸ் யூடியூப்ல ஐ ஹவ் நாட் சீன் பீப்புள் டூ திஸ் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இதுக்கு பின்னாடி எவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் போயிருக்கு, எவ்வளவு பேக் எண்ட்ல எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு, நம்ம ப்ரொடியூசர் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காருன்றது வந்து first of all, hats off to all of you for bringing up a show like this, and for every cricket lover and cricket nerd னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து போன வீடியோ வந்து ஒரு it's a complete treat. ஏன்னா down to the deep rootsல இறங்கி இந்தியன் கிரிக்கெட்டை பத்தி அனலைஸ் பண்ணி மூவிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணலாம், அது எப்படி எடுத்துட்டு போகலாம். நாட் ஜஸ்ட் பிகாஸ் பிளேமிங் வந்து இஸ் நாட் கோனா ஹெல்ப் எனிபடின்றத வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றீங்க. ஸோ இதை எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத வந்து ரொம்ப டீடைல்டா சொன்ன மாதிரி இருந்தது. அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஹாஸ் பீன் ரியலி ஹை, ரொம்ப ஹையா செட் ஆயிடுச்சு. அண்ட் ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு கேட்ச் அப் டு தட். ஐ எம் ட்ரைங் டு லிவ் அப் டு தட் எக்ஸ்பெக்டேஷன். ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ். டெஃபினட்டா நானும் வந்து என்னோட இன்னைக்கு ஷோல வந்து நிறைய விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கேன். I hope that I bring justice to whatever this channel's expectation is living up to right now. Firstly, thank you, KV. நம்ம as usual நம்மளோட ரவுண்ட் அப் ஆன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அண்ட் ஸ்மார்ட், ஏன்னா ஒரு ஆக்ஷன் வரப்போகுது. நிறைய பிளேயர்ஸ்க்கு ஐ ஹாவ் அ ஃபீலிங், என்கிட்ட ஒரு இருக்கு, ஒரு பிக்சர் இருக்கு, நான் அதை இன்சர்ட் பண்றேன். இந்த பிக்சர்ல இருக்கிற அந்த விடையை நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி 3 பிக்சரு. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கேவி. ஒரு டைம்ல வந்து இந்த ஆக்ஷன் லீடப்புக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களோட லாஸ்ட் மெகா ஆக்ஷனுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கைரன் பொலார்ட் ரிட்டையர்ட் ஃப்ரம் IPL, ரைட்? கைரன் பொலார்ட் ரிட்டையர்ட் ஃப்ரம் IPL and he said, நான் மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியை போட்டிருக்கேன், எனக்கு வேற அந்த பிரான்ச்சைசிக்கு ஆடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கண்டினியூட் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் CPL பிரான்ச்சைசி. அதே மாதிரி MLC-ல விளையாடி இருக்காரு ஃபார் த மும்பை பிரான்ச்சைசி. பட் இஸ் கண்டினியூ டு டூ தட், பட் இஸ் நாட் டேக்கன் பார்ட் இன் தி IPL. ஸோ அந்த மாதிரி இன்னொரு தருணத்தை நம்ம கூடிய சீக்கிரத்தில் விரைவில் சந்திப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. We do not know where that is going, but it will go. ஏன்னா இன்னும் 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிய போது, அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்துடும். பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேஜ் வேர் வி ஆர் செட் அப். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன்ல நம்ம இப்போதைக்கு கடந்து நுழைஞ்சிருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, மோர் அண்ட் மோர் as time goes along, KKR ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரான்ச்சைசி பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது it's going to be an auction that is going to fetch a lot of money for some uncapped players, uncapped talents. So Syed Mushtaq Ali will be critical. Under 23 competitions could be critical. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட்லி நீ சொன்ன விஷயத்த வந்து நான் எப்பவுமே டீப்பா எம்ப்ரேஸ் பண்ணிருக்கேன் கேவி. அண்ட் எப்படின்னா, டைம் இஸ் a very crucial facet. ஒரு இன்ட்ரெஸ்டிங் இயரா இருந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 2025. நான் நிறைய வந்து ஒரு சில நமக்கெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அவுட் ஆஃப் லைஃப், அவுட் ஆஃப் சர்டன் திங்ஸ். அது இட் குவைட் குடன்ட் டிரான்ஸ்லேட். இல்லை இப்போ நான் வந்து என்னோட ஓகே லெட் மீ நாட் கோ பேக் தேர், ஏன்னா நெகட்டிவ்ஸ் ரொம்ப கம்மியாக ஹார்ப் ஆன் பண்ணணும்னு நினைக்கிற ஆள், அதுலேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிற ஆள்னா
பட் எனக்கும் ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கு. பட் என்னோட யூடியூப் சேனல் இஸ் சம்திங் வெரி பிரைமரி. என்னோட கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேசட்டா நான் பார்த்திருக்கேன். அண்ட் இப்படிதான் அது கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற பிலீஃப் எனக்கு இருக்கு. ஷுவர் எனக்கு வந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் லெவல்ல என்னால வந்து ஒரு பேக் எண்ட் வந்து கொண்டு வரதுக்கு இட்ஸ் ஸ்டில் கோன் டேக் டைம். இட்ஸ் an effort and progress. ஐ வில் கண்டினியூ இன் தட் எண்டவர். பட் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீ சொன்ன விஷயத்துல இந்த பிளேம் கேம் அப்படின்னு அடிக்கடி சொல்றது எனக்கு பெருசா பிலீஃபே இருந்தது இல்லை. ஏன்னா நான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள இருந்திருக்கேன் கேவி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். சில சமயம் வெளியில இருந்து நடக்கிற அந்த பிளேம் கேம் கிட்டே நீங்க சொல்ற பிளேமுக்கும் உள்ள நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கறத நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இட்ஸ் நாட் நியூ. நான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து இருக்கும் போது கூட 4-5 இயர்ஸா அந்த ரன்ஸ் தட்டுப்பாடு இருந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் கோயிங் டு பிரேக் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸ்வீப்பிங், ரிவர்ஸ் ஸ்வீப்பிங் எல்லாம் இன்னைக்கு நம்ம நம்பர்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்றோம். பட் ஒரு 30 ரன் ஆன் விக்கெட்ஸ் தட் ஆர் சேலஞ்சிங் ஒரு டீமால அந்த ஸ்வீப்பிங் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப்பிங்கால அடிக்க முடியுது, நம்மளால அதை திருப்பி அடிக்க முடியலங்கிற போது தட்ஸ் a difference between win and loss. as simple as that. நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 260 அடிச்சு ஒரு 30 ரன் ஸ்வீப்பிங் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப்பிங்ல அடிச்சேன்னா 150ங்கிற ஸ்கோர் 180 போறது மட்டும் இல்லாம போலர் லெங்த் டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு மத்த பேட் பால்ஸை ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா 250 கிட்ட நான் வரப்போறேன். So anyway, that's a deep layered conversation. I'm glad. Thank you for noticing all that, and I'll continue this endeavor. இதுதான் என்னோட கோலா இருக்க போகுது. சரி, நுழைஞ்சலாமா? சையத் முஸ்டாக் அலில என்ன நடக்குது? ஒரு அப்சல்யூட் ஹம்டிங்கர். தமிழ்நாடு அண்ட் டெல்லி போட்டு பயங்கரமான ஒரு கேம். வீட்டுல திட்டு வாங்க அந்த மேட்சை பார்த்தேன். என்னையா மேட்சை பாக்குற அப்படின்னு வீட்டுல கேட்கற அளவுக்கு ஒரு நிலைமையில மேட்சை பார்த்தேன். பட் டைம் வாஸ் வெல் ஸ்பெண்ட். டெல்லி சூப்பரா விளையாடினாங்க, தமிழ்நாடும் நல்லா விளையாடினாங்க. என்னோட அந்த ராங் சைட். சரி, நீ கொண்டு வா யாரெல்லாம் வந்திருக்காங்க. கார்த்திக் சர்மாவை JSW சைன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் எனக்கு கொடுத்த. சரி, கண்டினியூ பண்ணு. இல்ல அதான் SMATல 2 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைட்டா ஒரு டீப்ரீஃபிங் கொடுத்துட்றேன். 2 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. நிறைய டீம்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டீம் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. டீம்ஸ் லைக் ஜார்க்கண்ட், பாண்டிச்சேரி 2 வின்ல இருக்காங்க, ஜார்க்கண்ட் 2 வின்ல இருக்காங்க. அதே மாதிரி குஜராத் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, தமிழ்நாடு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. போன கேம் வந்து டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு 2 பேருமே, அதாவது ஒரு ஸ்டாட் இருந்தது. லாஸ்ட் இயர் 4 ஃபைனலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கேம்ல 4 செமிஃபைனலிஸ்ட்ல 3 செமிஃபைனலிஸ்ட் சீசனை தோத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் தோத்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல டெல்லியும் ஒருத்தவங்க. போன கேம் வந்து was a very good game, but I think somewhere we felt சின்ன பாக்கெட்ஸ்ல நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங். I felt 15-20 runs was short. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது லுக்கிங் அட் த விக்கெட், ஸ்பின் சூப்பரா போட்டாரு, சுயாஷ் சர்மா சூப்பரா போட்டாரு. அதை தவிர்த்து ஒரு CSK ஃபேனா யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஒரு அற்புதமான தரமான டைம் உங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபேக்ட் ஏன்னா 2 ஓபனர்ஸும் சும்மா வெளுத்து கட்டுறாங்க. ஊர்வில் பட்டேல் பாருங்க, அங்க பாருங்க, போட்டு பொளந்து எடுத்திருக்காரு. 119 of 37 balls. லாஸ்ட் இயர் வந்து 28 ball 100 அடிச்சாரு. இந்த வருஷம் வந்து ஒரு 31 ball 100 ரெஜிஸ்டர் பண்றாரு. 10 6 அடிச்சிருக்காரு. சும்மா மனசாட்சியே இல்லாம 10 6 அடிச்சு பொளந்திருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சுட்டி பையன் ஆயுஷ் மாத்திரே அண்டர் 19 எவ்வளவு பெரிய மாத்திரை அந்த மாதிரி. ஆமா, ஏசியா கப் லீட் பண்ண போறாரு. கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏசியா கப் அண்டர் 19 டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது அவர் தான் லீட் பண்றாரு. அத மட்டுமா இல்ல, மும்பைக்கு வந்து ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு. ஒரு பொளந்து கட்டியிருக்காரு. நம்பர் சொல்றேன் கேளுங்க. அனதர் சூப்பர் 100 குவாலிட்டியான ஆடி இருக்காரு. இது வந்து எனக்கு வந்து திஸ் லீவ்ஸ் a question to me. இப்போ CSK பிரான்ச்சைசி வந்து இது டெஃபினட்டா வந்து வெல்கம் பண்ணுவாங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு குட் டைம்ஸ் ஃபார் them பிகாஸ் அவங்களோட யங் பேட்டர்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க SMATலன்னும் போது இட் இஸ் வெரி வெரி குட். வேர் டஸ் திஸ் லீவ் தீஸ் 2 பேட்டர்ஸ், இன்ஃபார்ம் பேட்டர்ஸ்? அதை தவிர்த்து ருத்து அண்ட் சாம்சன் தான் ஓபன் பண்ணணும்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுது? சரி கேவி, ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆப்வியஸ்லி இட்ஸ் பீன் அ வைல். நான் இப்ப கிரிக்கெட் விளையாடல, போன வருஷம் CSK ஆப்வியஸ்லி இருந்தேன். அது வந்து நிறைய பேர் வில் கிவ் ஐ மீன் அது இருக்கதான் போகுது. ஒப்பீனியன்ஸ் ஆர் கோயிங் டு ஆல்வேஸ் பி தேர். ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியரா ஐ வில் மேக் அ பாயிண்ட் வெரி கிளியர். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் உர்வில் பட்டேல், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் ஆயுஷ் மாத்ரே. செம டேலண்டட் பிளேயர் ஆயுஷ் மாத்ரே. அண்டர் 19லயும் கலக்கிறான். தேர் இஸ் ஒன்லி ஒன் வே. அவனும் சரி, வைபவ் சூரியவன்ஷியும் சரி, தேர் கோயிங் ஆல் கன்ஸ் பிளேசிங் ஓப்பனிங் ஸ்டார்ட்ல. But let's not forget one thing. Last season was almost a season that was gone. And these guys came and gave a bit of spark. And அவங்க கிட்ட அது இருந்தது. அவங்களுக்கு வெளியில சில பிரான்ச்சைசிஸ்ல கேட்டிருந்தா கூட உர்வில் பட்டேல் made a choice to come to CSK, right? So இப்படி இருக்கும்போது these players came and completely gave it all for the franchisee and they saw some success. Let's not make one mistake of thinking
அதாவது நெக்ஸ்ட் சீசன் இதே மாதிரி இந்த பிளேயர்ஸ் டெலிவர் பண்ணுவாங்க நம்பிக்கை அண்ட் ஹோப் எல்லாருக்குமே இருக்க போகுது. பட் இட்ஸ் செகண்ட் சீசன் ஃபார் போத் ஆஃப் தெம், ரைட்? அண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் அவங்க வரும்போது எல்லா போலர்ஸுமே த ஸ்கவுட்டிங் இஸ் நாட் கோயிங் டு பி த கிரேட்டஸ்ட். ஆயுஷ் மாத்திரை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. வாட் ஆர் இஸ் ஸ்ட்ரெங்ஸ், வாட் ஆர் இஸ் வீக்னஸஸ், நம்ம ஹார்ட் லிங்க்ஸ் போட போறோமா, ஃபுல்லரா போறோமா, ஆயுஷ் மாத்திரை ஆஃப் சைடட் பிளேயரா, லெக் சைடட் பிளேயரா, இந்த மாதிரிலாம் ஐடியாவே கிடையாது. அண்ட் ஜஸ்ட் டுக் இட் பை ஸ்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குஜராத்தோட அட் அகமதாபாத் ஆடின நாக்ல ஸ்பிளெண்டிட் நாக். But they are going to track him, they are going to scout him, right? And it's going to be, that is the beauty of being a cricketer in this day and age. உனா சில கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கா, என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, என்னோட அக்லீஸ் ஹீல் என்ன, என்னோட வீக்னஸஸ் என்னன்னு தெரிஞ்சுன்னு வரணும். Next, same thing, similar with Urvil Patel. Sure, he's very good at this level, but scouting will be done. So as fans and as a team, you need to be understanding that there is pedigree with Ruturaj Gaikwad and Sanju Samson. Pedigree. What is pedigree? When I say pedigree, it is you making runs, you making quality runs, and you sustaining that runs for a period of time. அதை நம்ம மறக்க கூடாது. பட் என்ன ஒரு விஷயம், நான் ஐ வுட் லவ் டு சி போத் ஆஃப் தெம் கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ் வித் தி ஓப்பனிங் கிக், ரைட்? ஏன்னா ரெண்டு பேருக்குமே டிஃபரெண்ட் ஸ்ட்ரெங்ஸ் இருக்கு. ஒருத்தன் தடவி கொடுத்து பொழப்பான், ஒருத்தன் அடிச்சு பொழப்பான், ரெண்டுமே இருக்கு. ஸோ நான் அதை அப்படிதான் பார்ப்பேன். எனக்கு ரெண்டு பெஸ்ட் ஓப்பனர்ஸ் இருக்காங்க, அதை போலான்னு. பட் த சைன்ஸ், early signs are that Rituraj wants to bat at number 3. Which is telling me, ஏன்னா மகாராஷ்டிரா விளையாடும்போது he is batting at number 3. போன மேட்ச் he withdrew something and played a short. Second match என்ன ஆச்சுன்னு நான் பெருசா கவனிக்கல. So the signs are that Ruturaj will bat at 3, which begs the question, where will Urvil Patel bat? Will Urvil Patel play? Will it take that center stage? ஏன்னா இப்போ CSK are looking at Andre Russell to go very hard. Let's wait for that. Let's wait to see who are all there in the auction roster. அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். But எங்க வர போறாரு, if they want, where are they going to come? So இதெல்லாம் begs to be asked. I would still think Urvil Patel can play a role, maybe at number 4 or number 4 or the top 4 becomes completely right-handed. So it's quite interesting. ஏன்னா Urvil Patel he takes on the power play. So ருத்துவும் சஞ்சுவும் எடுத்ததுக்கு அப்புறம் 3ல Urvil Patel வரலாம். ஆயுஷ் மாத்திரை ரன் அடிச்சிருக்காரு. Questions going to be asked. It's a very tricky question to answer. நீ எப்படி இந்த டாப் 4 அசெம்பிள் பண்ண போற அப்படிங்கிறதும் ஒரு ட்ரிக்கியான ஒரு ஃபேஸா இருக்கு. அதான் டாப் ஆர்டர்ல இது நடக்குது சிஎஸ்கேல. லோவர் ஆர்டர்ல லைட்டா வந்தோம்னா அங்க தீபக் ஹூடா பொழந்து கட்டுறாரு தமிழ்நாடுக்கு அகைன்ஸ்டா. 169 சேஸ் was a very tricky game for Tamil Nadu in the first game. 93 for 6ல இருந்து சோனு ஒரு 43 அடிச்சாரு. நல்லா விளையாடி ஒரு 169 போஸ்ட் பண்ணாங்க. பட் which was not a very competitive score at that wicket and at that ground. So ஏன்னா பி கிரவுண்ட்ல ஆடினாங்க, அவர் ரொம்ப ஈஸியா அடிச்சாங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. அப்புறம் கார்த்திக் சர்மா கீழே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபக் ஹூடா 30 பால் 67, கார்த்திக் சர்மா ஒரு 17 பால்ஸ் 38, 4 6. அவர் பாத்தீங்கன்னா 6 6. சோ சிஎஸ்கே ரடார்ல இருக்கிற பிளேயர்ஸ் அண்ட் சிஎஸ்கே டீம்ல it will be very interesting to watch. ஏன்னா தீபக் ஹூடா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் தீபக் ஹூடா எனக்கு ஐ மீன் he's done well all along. தீபக் ஹூடா எப்படி ஆடுறாரு, ஐ எம் ஷூர் வேற ஏதாவது டீம் கூட, ஏன்னா இப்ப ஆக்ஷன்ல பெருசா மினி ஆக்ஷன்ல பெரிய ராஸ்டர் கிடையாது. And Cameron Green வரப்போறாரா, what is going to be health issues, all these things will have to be monitored very closely. Bishnoi could be a very high priced pick. Deepak Hooda பார்க்க போறாங்களா, கார்த்திக் சர்மா நிறைய I was seeing a banter that Karthik Sharma has been signed by JSW Sports அப்படிலாம். Those are player representations, very different to what players can go at the auction. Auction is a free market, யார் வேணா போய் வாங்கலாம். But at the same time, let's go back. ஒரு ஹிஸ்டரி இருக்கு. கார்த்திக் சர்மா பத்தி நம்ம பேசும்போது sure there is skill, அதனாலதான் எல்லாருமே நோட்டீஸ் பண்றாங்க. But sure there was skill with Samir Rizvi also. Went in a mini auction, steep priced. CSK அந்த ஒரு மிடில் ஆர்டர், சி எங்க வேணா நீ பேட்டிங் ஆர்டர்ல ஆடலாம் கேவி, ஓகே. பட் டாப் ஆர்டர்ல ஆடுறது டெஃபினெட்லி ஈஸியர். when you bat through the middle, ஒரு ஃபினிஷிங் நாக்லாம் ஏன் நிறைய பேரால பண்ண முடியல? ஒரு யுவராஜ் சிங், ஒரு மகேந்திர சிங் தோனி, ஒரு டெசிக்னேட்டட் ஃபினிஷர்ஸ், ஒரு ஹார்திக் பாண்டியா, வெரி ஃபியூ பீப்புள் ஆர் அவைலபிள் அந்த ஒரு ஸ்கில் கேப்பபிலிட்டியில. ஏன்னா நீ ஒரு மிடில் ஆர்டர் ஃபினிஷரா ஒரு டீமுக்கு நீ இம்பிட்டஸ் கொடுக்கணும்னா உனக்கு கேம் ரீடிங் பல்ஸ் வேணும். அதாவது கேம் ரீடிங் பல்ஸ்னா, நீ 17வது ஓவர் போறேன்னா சரி ஓகே, ஹவு டு ஐ மேக்ஸிமைஸ் தீஸ் 3 overs, எந்த போலர் நான் டார்கெட் பண்ண போறேன், எந்த ஏரியாஸ்ல டார்கெட் பண்ண போறேன், அந்த போலர்ஸோட பிளான்ஸ் என்னவா இருக்கும். நீ சையத் முஷ்டாக் அலி டிராஃபி ஆடும்போது வைட் யார்கர் ஃபீல்டு வச்சு போட்டிருக்க கூட மாட்டாங்க யாராவது. ஸ்பின்னர்ஸ் ஹார்ட் லிங்க்ஸ்ல இருந்து ஸ்கிட் கூட பண்ண மாட்டாங்க. நீ சுயாஷ் சர்மா நேம கொண்டு வந்த எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல் தமிழ்நாடுவோட ஏன் was able to hit lengths where the batsman wasn't coming into a step hit. And batsman பின்னாடி புஷ் பண்ணான். துஷார் ரஹேஜான், அமித் சாத்விக் batted really well. தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல செமையா கலக்கினவங்க. But what are the scouts really looking for when it comes to a Tushar Raheja and Amit Sathwik? Hard links. ஒரு ஸ்பின்னர்ஸோட டிஃபென்சிவ் லிங்க்ஸ், டஃப் லிங்க்ஸ் அட் த நெக்ஸ்ட் லெவல், அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க? ஸோ சுயாஷ் சர்மா showed why he is playing at the IPL.
அட் த சேம் டைம் when scouts are watching, are they watching these facets? So இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பேன் அவுட் பண்ணி பார்க்கும்போது. That is why I'm saying Karthik Sharma surely will get bids. I don't have any doubts. ஏன்னா எல்லா ட்ரையல்ஸ்க்கும் போயிருக்கான். It's going to get the bids. எல்லாருமே பேசுறாங்க. பட் ஒரு ஸ்டீப் இன்வெஸ்ட்மெண்ட் நீ போட்டுட்டு அந்த பிளேயரை, திஸ் இஸ் த செகண்ட் இயர் மைண்ட் யூ, தேர்ட் இயர் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு ஃபோர்த் இயர் மெகா ஆக்ஷன்ல இஸ் தட் அ ரிட்டென்ஷன் பாசிபிலிட்டி? இதை விளையாட வச்சாதான் தெரியும். அட் த சேம் டைம் கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு யங்ஸ்டர் மேல எடுத்து நீ நம்பர் 6ல உட்காத்தி வைக்க போறியா? ஆஃப்டர் ஹேவிங் ஸ்பினிட்டர்ஸ் அண்ட் டூபே அண்ட் பிரெவிஸ், வேர் இஸ் த ஸ்லாட் ஓப்பனிங் அப்? நம்ம டாப் 4க்கே ஃபீல்டா இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நீ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறங்கிறதையும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். தேர் ஆர் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் தட் வில் ஹேப்பன் பிஃபோர் தீஸ் டிசிஷன்ஸ் ஆர் மேட். ஏன்னா பணம் இருக்கு சிஎஸ்கே கிட்டயும் கேகேஆர் கிட்டயும். ஹவு ஃபார் அண்ட் ஃபார் ஹூ அப்படிங்கறத கொஸ்டின் இருக்கும். அதான் இன்ட்ரெஸ்டிங். இப்போ எனக்கு இந்த ஆக்ஷன் டைனமிக்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ ஒரு மார்க்கி பிளேயருக்கு 43 crores வச்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் ஆக்ஷன் பண்ண போறோம். அதுல நிறைய தெரிஞ்சிரும் யார் ஃபர்ஸ்ட் வர போறாங்க, செகண்ட் வர போறாங்கன்னு. ஓகே, சில பிளேயர்ஸ் மேட்ச் பண்ணலாம், பட் இதுல மார்க்கி செட்டே கிடையாது. மினி ஆப்ஷன்ஸ் ஹேவ் நோ மார்க்கி செட். பேட்ஸ்மேன் செட் 1, செட் 2 அந்த மாதிரி, bowler செட் 1, ஸ்பின்னர் அப்படிதான் போகும். பட் இந்த மினி ஆக்ஷன்ல ஐ திங்க் த பிகெஸ்ட் கெய்னர்ஸ் வில் பி அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ் நான் நினைக்கிறேன். ஓ அமேசிங், கலக்கிட்டீங்க. ஒன் மோர் திங் டு லுக் அட் SMAT ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா கரண்ட் T20 செட்டப்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரைட் ஃப்ரம் த கேப்டன் எல்லாருமே ஆடுறாங்க அவங்க ஸ்டேட்டுக்கு. அபிஷேக் சர்மா அவர் டீமை கேப்டன் பண்றாரு, சூரியகுமார் யாதவ் இங்க கேப்டன் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ருத்து ஆடிட்டு இருக்காரு அங்க ஒரு பக்கம். அவர் டீம்ல இல்ல, பட் ஸ்டில் ருத்து அங்க கேப்டன் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. உங்க அஜிங்கிய ரஹானே என்னடான்னா இங்க வந்து பேசிட்டு அங்க போயிட்டு ஒரு 66 அடிக்கிறாரு 35 பால்ஸ்ல. ரெண்டு மேட்சா வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பிருத்வி ஷா வந்து ஒரு 66 அடிச்சிருக்காரு போன மேட்ச். வித் அர்ஷன் குல்கர்னி 81 அடிச்சு ஒரு நல்ல சேஸ் பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரா. அண்ட் லாட் ஆஃப் அப்செட்ஸ் நடந்திருக்கு. அர்ஷன் குல்கர்னி இன்ட்ரெஸ்டிங் நேம் கேவி, வெல் பாயிண்டட் அவுட். அர்ஷன் குல்கர்னி இஸ் an interesting name. யா. சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்செட்ஸ் நடந்திருக்கு. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண டீம் யாருமே வின் பண்ணல. பாண்டிச்சேரி அன்எக்ஸ்பெக்டடா 2 வின் பண்ணி மேல உட்காந்துருக்காங்க. ஜார்க்கண்ட் continuing their form from Ranji Trophy 2 வின் பண்ணிருக்காங்க. they look absolutely brilliant. கலக்கிட்டு இருக்காங்க. மேட்சே அந்த மேட்சை வந்து அனுகுல் ராய் வந்து எங்க இருந்தோ ஒரு 95 அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாரு. மேட்சை 95 அடிச்சாரு. ஏன்னா லேட்டா நடந்தது அந்த மேட்ச். நான் அனுகுல் ராயோட பேட்டிங்க பார்த்தேன், அந்த 95 ஆடு. வாட் அ கேம் பிட்வீன் ஜார்க்கண்ட் அண்ட் கர்நாடகா மேன். போலிங் லெவல்ஸ் ரெண்டு டீமோடதும் சூப்பரா இருக்கு. இந்த சுஷாந்த் மிஸ்ரான்னு ஒருத்தன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலிங் போட்டான். ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங், அவன் அண்டர் 19 இந்தியா ஆனா ஒரு ஃபியூ இயர்ஸ் அகோ. ஹிட்ஸ் அ ஹார்ட் லெங்த் ஹெவி பால். அந்த பையன் ஒரு கலக்கலகனா. ஐ திங்க் அனுகுல் ராய் வந்து யாராவது விட்டாங்களாடா அப்படின்னு ஒரு செக் பண்ண கேகேஆர் விடல, ரீடைன் பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஒரு தனி தத்ரூபமா இருந்தது எனக்கு. அதாவது வந்து சுனில் நாராயணன் எப்படி வந்து இந்த ஒரு ரோல்ல யூஸ் பண்றாங்களோ, கட்டார் முடார் நான் தனியா எடுத்துட்டு போய் க்ளோஸ் பண்ணான். லெட்ஸ் நாட் ஈவன் ஃபர்கெட் த கர்நாடகா இஸ் a very very good bowling attack. ஓகே, கர்நாடகா bowling attack yet again நம்ம again and again ஸ்ட்ரெஸ் பண்ண மாதிரி ஸ்ரேயஸ் கோபால் came away in flying colors once again. சூப்பரா போடுறான். குவாலிட்டி கண்ட்ரோல் ஓவர் his bowling. But one name I want to pick, but I think this name could be slightly ahead of the curve. நான் எப்பவுமே இந்த curve believe பண்றேன். அதாவது ஒரு டேலண்ட் நீ ஐடென்டிஃபை பண்ணுவேன். அந்த டேலண்ட் ஐடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேலண்ட் கிட்ட இருக்கிற ரிக்விசிட் ஸ்கில் செட்ஸ் பார்ப்பேன். அது பாயிண்ட் நம்பர் 2. அதான் இந்த ஸ்கில் செட்ஸ் வந்து IPL லெவல் ஸ்கில் செட்ஸ் ஆன அது மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கில் செட்ஸோட எக்ஸிகியூஷன் அக்யூரசி, என்ன ஃப்ரீக்வன்சில நான் அதை எக்ஸிக்யூட் பண்றேன். ஒரு போலிங்னா ஹார்ட் லென்த்னா அதை எப்படி அக்யூரேட்டா எக்ஸிக்யூட் பண்றேன் அதை பார்ப்பேன். அதை எக்ஸிக்யூட் பார்த்ததுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்டா எக்ஸிக்யூட் ஆறதா, 1 லெவல் டவுன் கன்சிஸ்டன்டா எக்ஸிக்யூட் ஆயிட்டு நெக்ஸ்ட் லெவல் கன்சிஸ்டன்டா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த லெவல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்து அது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அது பண்ணதுக்கு அப்புறமா ஐ திங்க் தட் பிளேயர் கம்ஸ் இன்டு த ரேடார் ஆஃப் ஷுட் கம். ஐ டோன்ட் நோ இப்படிதான் பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஷுட் கம் இன்டு த ரேடார் ஆஃப் த பிரான்ச்சைசி. அதுக்கப்புறம் எடுத்து அந்த பிளேயர் அந்த சீம்லெஸ்ஸா அந்த டீமுக்குள்ள எப்படி வரான், ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட்டவே சில பேர் திலக் வர்மா மாதிரி குட் டேக் லைக் ஃபிஷ் டு வாட்டர் எடுக்கலாம். அது வந்து யூ ஹேவ் டு அந்த லெவல்ல. பட் இந்த பேண்ட் வித் எல்லாம் பார்க்காம கூட, பட் ஒன் நேம் தட் ஸ்டிக்ஸ் my attention is this name called Vidyadhar Patil from Karnataka. Hard lengths, can bowl quick, looks very young, quite raw, and இஷ்டத்துக்கு ஒரு பேட் ஸ்விங் ஆடும்போது ஹேய் நீ போலர் தானடா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். ஒரு 10-12 ரன்ஸ் தான் அடிச்சான், டாட் பால்ஸ் நிறைய சோக்கப் பண்ணா. பட் தேர் இஸ் சம்திங் தேர். ஓகே, தேர் இஸ் சம் மீட் இன்டு தட் பாய். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நேம் வந்து, அண்ட் முன்னாடியே டெல்லி எடுத்திருக்காங்க இந்த பையனை. அவன் ஷார்ட் ஆடும்போது குட் நைட் பா அப்படிங்கிற மாதிரி ஆடுறான். நீ அவன் பேரை எழுதி வச்சிருக்கியான்னு தெரியல. ஜார்க்கண்ட் பிளேயரு.
ஐ ஹோப் இஃப் திங்ஸ் கோ ரைட் அட் சம் ஸ்டேஜ் இவன் இந்த பேண்ட் வித் ஓபன் பண்ணுவான் நான் நினைக்கிறேன். எழுதி வச்சிருக்கியா ஜார்க்கண்ட் பிளேயர் ஏதாவது சொல்ல போறியா? ஜார்க்கண்ட் பிளேயரா சொல்லுங்க, கரெக்டா இருக்கான்னு பாப்போம். குமார் குஷாக்ரா பெரிய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆனா, ஆனா அவன் ஆடும் போதே இல்ல. அதாவது முன்னாடி எல்லாம் அந்த ஐஸ்கிரீம் அப்படியே உருகி கீழே கொட்டும், நம்ம அப்படியே சரியா சமயத்துல சாப்பிடலாம். அந்த மாதிரி அப்படியே ஊசிங் டேலண்ட் அதை பார்க்கும் போதே இட்ஸ் ஜஸ்ட் லிப்ஸ் மேக்கிங். அந்த மாதிரி என்ன டேலண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஐ ஹோப் தீஸ் டேலண்ட்ஸ், அதாவது அந்த கர்வ்ல எங்க இருக்காங்கிறது ஒரு கர்வ்ல ஒரு பேண்ட் எடுத்தும் ஐடென்டிஃபை பண்ணணும். பட் தீஸ் ஆர் 2 நேம்ஸ் தட் ரியலி ஸ்டக் த திங் ஃபார் மீ. ஆஃப்கோர்ஸ் நிறைய வேற பேசு, ராமகிருஷ்ண கோஷுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, மகாராஷ்டிரா நல்ல ஒரு ரன் கொடுக்குறாங்க. சரி, எனி அதர் நேம்ஸ் தட் ஸ்டக் த நோட் ஃபார் யூ? கர்நாடகா பத்தி பேசுனீங்க, நான் பேட்டிங் பத்தி பேசலாம்னு இருக்கேன். நீ வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரனை பத்தி பேச போறேன். தேர் வாஸ் a lot of questions that yes 2 டபுள் அண்டர் அடிச்சாரு, ரெட் பால்ல நல்லா பண்ணிருக்காரு, கேன் ஹி பேக் தட் பர்ஃபார்மன்ஸ் இன் SMAT அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் கேம் சூப்பரா ஆனாரு, 34 பால் 67 மேட்ச் வின்னிங் நாக், குவாலிட்டியா ஆனாரு, சூப்பரா ஆனாரு, 4 6 அடிச்சிருக்காரு, ஹை குவாலிட்டியா ஆனாரு. வில் ஹி பி இன் தட் மிக்ஸ்? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அந்த மிக்ஸ்ல இருப்பாரா SRHல? ஸோ நீங்க அந்த மிடில் ஆர்டர் பத்தி பேசுறீங்க, வில் ஹி கெட் அ சான்ஸ்? பிகாஸ் இந்த SMATலயும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் இஸ் பேட் ஸ்விங் பத்தி பேசவே வேணாம், அவர் வந்து பயங்கரமா இருக்கு, ஹை குவாலிட்டியா ஆடுறாரு. அதே மாதிரி இன்னொரு பிளேயர், இன்னொரு பிளேயர், அவர் ஆக்சுவலா SMATல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஒன் ஆஃப் த செலக்ஷன்ஸ்க்கு போயிருக்காரு, RR செலக்ஷன்ஸ்க்கு போயிருக்காரு. அவர் சௌராஷ்டிரா சேர்ந்த பிளேயர், ஓபனர் விஸ்வராஜ் சிங் ஜடேஜா அப்படின்னு. நம்ம பசங்க 2-3 பிளேயர் TNல இருந்து போயிருந்தாங்க, அவங்க வந்து அவருக்கு அகைன்ஸ்டா போலிங் போட்டிருக்காங்க. ஆனா போட்டு பொழந்துட்டாருனா ஒரு பையன் வந்து விஸ்வராஜ் சிங் ஜடேஜான்னு சொல்லிட்டு 20 சிக்ஸ் அடிச்சாராம். 7 ஓவர் 8 ஓவர் ஆடினாராம், 20 சிக்ஸ் அடிச்சாராம். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு 2-3 ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் 2-3 IPL ஸ்கவுட்டிங் போயிருந்தேன், 2-3 செலக்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணேன். அவங்க என்ன பேசிக்கா பாக்குறாங்கன்னா, தி எபிலிட்டி டு ஹிட் சிக்ஸ். நார்மல் சிக்ஸ் ரோப்பை தாண்டி கிடையாது, ஒரு 85 மீட்டர் 90 மீட்டர் சிக்ஸ் அடிக்கிற பிளேயர் வந்து 100% அவங்க எடுக்கிறாங்க, நம்பி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர், அப்படி உருவான ஒரு பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியாவே. ஆக்சுவலி அவரை பிக் பண்ணும்போது ரொம்ப ராவா இருந்தாரு. தி எபிலிட்டி டு ஹிட் த பால் லாங் வாஸ் இம்மென்ஸ் வித் ஹர்திக் பாண்டியா. ஸோ அந்த மாதிரி வந்து வேற எந்தெந்த ஃபேசட்ஸை பார்ப்பாங்கன்னு நீங்க சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னா IPL ஸ்கவுட்ஸ். ஐ திங்க் லார்ஜ்லி வந்து நீ இந்த மாதிரி தான் பார்க்கலாம். இப்ப நிறைய வந்து டேட்டா இஸ் கெட்டிங் இன் டு தி ஸ்கவுட்டிங் தான். அதாவது உன்னோட பேட் ஸ்விங், பேட் பாத்து, பேட் ஸ்பீடு, ஹிட்டிங் ஹை பேஸ், ஹிட்டிங் ஸ்பின், இதெல்லாம் செப்பரேட்டா பார்க்கக்கூடிய திறன் இருக்கு. பட் ஒரு டீமும் ஒரு மாதிரி இதை அணுகுவாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் there's a lot of AI intervention also into all these things. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய டீம்ஸ். என்ன இப்ப சேலஞ்சிங்கா இருக்குன்னா, இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் AI. நான் இது எப்பவுமே சொல்லியிருக்கேன், அது கொடுக்குற டேட்டா ஒண்ணு, அதை நீ எப்படி இன்டர்பிரேட் பண்ண போற. ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் RR மாதிரி ஒரு டீம்ல ஹெட்மயரோட என்ட்ரி பாயிண்ட்டை வந்து டிலே பண்ணுவாங்க, பிகாஸ் தே ஃபீல் இந்த என்ட்ரி பாயிண்ட் தான் அவனுக்கு பெஸ்ட் அப்படின்னு. அது வந்து யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் இட் a little too far னு சம்டைம்ஸ் நான் நம்புவேன். சில சமயம் இந்த கிரிக்கெட் வந்தோ இல்ல ஒரு கேமோ ஒரு ஸ்போர்ட்டோ எனிதிங் இன் லைஃப் ஃபார் தட் மேட்டர் ஹேஸ் a tweak of hunch. உனக்கு அந்த ஹஞ்ச் இருக்கணும், ஐ ஜஸ்ட் ஃபீல் குட் அபவுட் இட் ஹியர் அப்படின்னு சொல்லி நீ அந்த ஹஞ்ச் போகணும். அண்ட் அதை வந்து AB கூட அவரோட அந்த நான் பேசின போது சொல்லியிருக்காரு, ஜாக் காலிஸும் AB ஆடிட்டே இருப்பாங்க டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது. AB ஆல்சோ வாண்ட்ஸ் டு ஸ்கோர் குவிக்லி, பட் ஜாக் சொல்லுவாராம், கொஞ்சம் இந்த டைம் பாரு, போலர்ஸ் நல்லா போடுறாங்க, லெட்ஸ் ஹேவ் திஸ் கான்வர்சேஷன், லெட்ஸ் கீப் திஸ் கோயிங், கொஞ்சம் ஜஸ்ட் வாட்ச் இட் ஃபார் அ பிட் அப்படின்னு சொல்லுவாராம். அவ்வளவுதான் சொல்லுவாராம். திடீர்னு ஹீல் கம் அண்ட் சே AB லுக்ஸ் லைக் இட்ஸ் யுவர் டைம், ஜஸ்ட் ஃபிளிக் தி ஸ்விட்ச் னு வரும். சோ தட்ஸ் தட் ஃபீல், அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங் டான் படத்துல சிவகார்த்திகேயன் காட்டுவார்ல இப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங், அது கிரிக்கெட்டுக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும். ஸோ யூ நீட் டு ஹேவ் தட் ஹஞ்ச் அபவுட் அ பிளேயர் ஆல்சோ. நிறைய தடவை நடந்திருக்கு, சம்டைம்ஸ் த ஹஞ்ச் ஒர்க், சம்டைம்ஸ் இட் டசன்ட். பட் அதுக்காக தான் யூ ஹேவ் எக்ஸ்பர்டீஸ் இன்சைட் யுவர் ரேங்க்ஸ். நீ விஸ்வராஜ் சிங் ஜடேஜா பத்தி சொன்ன, ஹி மேட், இஃப் ஐம் நாட் ராங், அவன் தானா அது மேட் அ குவாலிட்டி 100. இல்ல ஐ திங்க் அது வேற ஒரு பையன் நினைக்கிறேன். அண்ட் மும்பை இந்தியன்ஸ்ல கூட எடுத்திருக்காங்க அந்த பையனை முன்னாடி, நம்ம டேக் சொல்யூஷன்ஸ் கூட விளையாடி இருக்கான் அந்த MRCAக்கு. அவன் விக்கெட் கீப்பர் பேட், அவன் பேர் டக்குனு மைண்ட்ல வர மாட்டேங்குது. பட் எனிவே விஸ்வராஜ், ஓகே தட்ஸ் ஃபைன், அது வரும் அப்படியே மானியத்தேனே பொன்மானே தானா வந்து சேரும். பட் ஹார்விக் தேசாய். சோ இந்த மாதிரி நேம்ஸ் ஆர் டூயிங் த ரவுண்ட்ஸ். பட் ஒன் மோர் நேம் வந்து நான் ஃபுலேட்ரா கிரெயின்ஸ் ஃபுலேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் bowler from Saurashtra, again very slow through the air.
பட் இஸ் டிஃபீட்டிங் பீப்புள் வித் கூகுளி அந்த பேர் கொஞ்சம் நேம் அடிபடுறது கேள்விப்பட்டேன். அப்புறம் திஸ் another பஞ்சாப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரியா, ஐயோ பேரு டக்குன்னு திருப்பி மறந்து போயிடுது அவன் பேரு. ஹீல் ஆல்சோ அட்ராக்ட் சம் பிட். இல்ல பிரசாந்த் வீர் இல்லையா, பிரசாந்த் வீர் இஸ் another நேம் தட்ஸ் டூயிங் ரியலி வெல். நிறைய ஸ்கவுட்ஸ் அதை பத்தி பேசுறதா கேள்விப்பட்டேன். பட் இது பஞ்சாப் சேர்ந்த இன்னொரு பையன் லெஃப்ட் ஆர்ம் சைனமன் போலர். அகேன் எனக்கு பேரு பாரு டக்குன்னு மறந்துடுறான். அவன் நெட்ல எல்லாம் கூட ஆடி இருக்கேன் 2-3 டீம்ல விளையாடும் போது. ஹீஸ் கம் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடும் போது கூட அவன் நெட் போலரா இருந்திருக்கான். சம கூகுளி. ஐ திங்க் சிஎஸ்கேல கூட இருந்திருக்கான் நெட் போலரா. வெதர் பீப்புள் will go after him, we'll have to wait and watch. வேற ஏதாவது ஒரு ஃபேசினேட்டிங்கா ஃபாஸ்ட் பவுலர் யாராவது உங்க கண்ணில் பட்டாங்களா? ஏன்னா நான் ஒரு ஃபியூ நேம்ஸ் வச்சிருக்கேன். சொல்லு go ahead. ஃபியூ நேம்ஸ் வச்சிருக்கேன். அத நம்ம நிறைய இவரை பத்தி வந்து அவரை விட நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஆகிப் நபின்னு இவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆகிப் நபி நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் கேம் 3-4, செகண்ட் கேம் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் டீசெண்டா நல்லா போட்டுட்டு இருக்காரு. இஸ் ஒர்க்கிங் அப் குட் பேஸ். இன்னொருத்தர் வந்து திருப்பி ரெடாருக்குள்ள வராரு. எனக்கு தெரிஞ்சு he is going to do well in this IPL if he gets a chance. உம்ரான் மலிக் ஃபர்ஸ்ட் கேம் 2 for 27 நல்லா போட்டிருக்காரு. செகண்ட் கேம் சூப்பரா போட்டிருக்காரு. 3 for 17 நல்லா போட்டிருக்காரு. ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. அவர் ஒண்ணு. ரெண்டாவது பிரின்ஸ் யாதவ் நல்லா போட்டாரு. பேக் எண்ட் ஆஃப் திஸ் டிஎன் இதுல வந்து பிரின்ஸ் யாதவ் கலக்குனாரு. நீங்க சொல்ற மாதிரி அந்த பேக் ஆஃப் லென்த் பேட்ட வந்து இடிக்கிற மாதிரி ஒரு லென்த் போடுறாரு. அவர் ஒண்ணு. ஆஸ் யூஷுவல் கேஎம் ஆசிஃப் நல்லா பண்ணிருக்காரு. கமலேஷ் நாகர்கோட்டி நல்லா பண்ணிருக்காரு ஒரு 3 for ராஜஸ்தானுக்கு. அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி குமார் பஞ்சாபுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு 3 for. சோ இந்த மாதிரி நேம்ஸ். ஆமா, வித்வத் கவரப்பா நல்லா பண்ணிருக்காரு. சிவம் மவி நல்லா பண்ணிருக்காரு. சிவம் மவி பேட்டிங் நல்லா பண்ணிருக்காரு. இன்னொரு பிளேயரை நீ நல்லா மிஸ் பண்றதுல பிளேஸ் ஃபார் கோவா, traded from Mumbai Indians to LSG, அர்ஜுன் டெண்டுல்கர். நியூ பால்ல லைட்டா சரியான பால் நியூ பால்ல பிரிச்சு எடுத்துருக்கான். பேட்டிங் வேற நம்பர் 3ல ஆடுறான். நம்பர் 3 ஓப்பனிங்ல ஆடுறான். ஓப்பனிங் ஆடுறான். லுக்ஸ் எனக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு விஷயம் பிடிக்கும் தெரியுமா? அதாவது ஆப்வியஸ்லி நிறைய வந்து இட் cannot be easy for him. அர்ஜுன் டெண்டுல்கரோட லைஃப் cannot be easy. ஏன்னா கன்சிஸ்டன்டா people are going to come after him for him being the son of a mighty god level cricketer for India, and that's quite unfair sometimes. ஆனா வந்து அவன்கிட்ட அந்த ஒரு ஃபைட் இருக்கியா, ஒரு வெறி இருக்கு. வாயா சண்டை செய்யறேன் அப்படின்னு எல்லாரும் பால் போட்டு மொறப்பான் பேட்ஸ்மேன். அந்த ஐபிஎல் மேட்ச் எல்லாம் கூட that's quite an amazing attitude to have. அவன் bowling வந்து பால ஸ்விங் பண்றான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஆர்ம் சீம் போட்டு. So it's quite interesting. கோவால கூட நான் ஒன்னு 2 டேலண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருந்தேன். சுயாஷ் பிரபுதேசாய் எப்படி போறான்னு. நாட் ரியலி காட்டன் ஆஃப் தட் வெல், பட் ரஞ்சி டிராஃபி சீசன் நல்லா இருந்திருக்கு சுயாஷ் பிரபுதேசாய்க்கு. So yeah, those are the names that struck my mind, KV. அமித் சாத்விக் நல்லா ஸ்டார்ட் பண்ணான். Would love to see some more. So துஷார் ரஹேஜா good, very good, but would love to see some more. அது அந்த ஒரு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான். I think they will all be in the radar, but people are going to keep watching. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பேண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட், சூப்பர். ஸோ இதெல்லாம் தான் இந்த ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் டேலண்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி டேலண்ட்ஸ் தான் இருக்கு. ஐ திங்க் தேர் இஸ் another 3-4 ரவுண்ட்ஸ் டு கோ. அதுக்கப்புறம் இந்த குவாலிஃபிகேஷன் பார்க்கணும். தமிழ்நாடு அகைன் சி ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து தமிழ்நாடுஸ் ரெட் பால் கோச் வந்து ஹஸ் பீன் ஸ்டிக், எப்படி சொல்றது, ரெட் பால் கோச்ல இருந்து ஒயிட் பால் கோச் 2 வேற ஃபார்மேட்டுக்கு வேற கோச்சுன்னு சொல்லி ரெட் பாலுக்கு அவர் வச்சிருக்காங்க. ஒயிட் பாலுக்கு வெங்கட்ரமணாவை திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஐ டோன்ட் நோ, விஜய் ஹசாரேயும் அவர் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். I think first match கொஞ்சம் disappointing from Tamil Nadu side. Second match was a good game. நம்ம தோத்தாலும். However, one thing that is lovely to watch from Tamil Nadu perspective, கொஞ்சம் போறாங்க அடிமாமா பேட்ட உடுமாமான்னு பேட்டிங் கொஞ்சம் கடப்பாரே ஆடுறாங்க. bowling வந்து can still in fact what has been quite ஒரு let down so farனா வந்து தமிழ்நாடோட bowling தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அவங்களால வந்து they have not been able to be incisive. ஒரு சாய் கிஷோரன் வருண் சக்கரவர்த்தி தலைமையில இருக்கக்கூடிய அந்த அட்டாக் வந்து கொஞ்சம் அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பின் பிரேக் த்ரூஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்கிறது வந்து இஸ் a bit of a thing. பட் இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணது என்னன்னா வருண் சக்கரவர்த்தி, how Delhi dealt with Varun Chakravarti is a champion bowler. How Ayush Baroni played him, how Priyan Sharia played him, that's quite amazing. So இது என்னன்னா again and again the game is taking you to places. ஒரு cricketer you will find these situations, questions are constantly thrown at you, problems are thrown at you, answers இருக்கா, are you able to find answers quickly, are you able to find answers in time? These are all, even இந்த மாதிரி questions எல்லாம் champion cricketers வரும். In the case of a Varun or a Sai, it will keep coming.
ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் அந்த சையத் முஸ்தாக் அலி எல்லாருமே விளாடுறாங்கிறது பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ரவுண்ட் 3க்கு நான் ரெடி, ரவுண்ட் 3 ரவுண்ட் 4க்கு நான் ரெடி. முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு ரேப் அப் பண்ணுவோம். சையத் முஸ்தாக் அலி ஆல் இன் ஆல் இஸ் கோயிங் டு பி இஸ் வெரி எக்ஸைட்டிங் டோர்னமெண்ட். நடுவில் ஒரு நாள் பிரேக் கொடுக்கறது அகேன் அ வெல்கம் சைன் ஃப்ரம் தி ஆர்கனைசர்ஸ். ஸோ வெரி வெரி வெல் டன். ஹோப் நீங்களாம் இந்த எபிசோட் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்க எந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிருக்கீங்க, நாங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஆக்ஷன் டைனமிக்ஸ் மீட் ஆகுமா, எக்கச்சக்க விஷயங்கள், எக்கச்சக்க பேச்சுகள், எக்கச்சக்க பேச்சு வார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து as we go along we'll keep rolling. And KV very very well done. That's a solid improvement. சூப்பரா எடுத்துன்னு போயிருக்க. இந்த எபிசோட நீ ஹைஜாக் பண்ற இடத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிறது, இவ்வளவு கிரிக்கெட் நான் உன்னை பார்க்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸ். ஆன் தட் நோட் அயர்லாந்து பிடிச்சி பங்களாதேஷ் ஒரு வெதுப்பிட்டு இருக்காங்க T20ல. த டெக்டர் பிரதர்ஸ் டக்கர் பிரதர்ஸ் போட்டு பொழந்திருக்காங்க. லார்கன் டக்கரும் நல்லா விளையாடி இருக்கான். ஸோ அந்த சீரீஸ்லயும் ஒரு கண்ணு வச்சுக்கலாம். ஏன்னா வேர்ல்ட் கப் இஸ் கமிங். அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் அப் ஆஃப் வேர்ல்ட் கப் பிக்சர்ஸ் பயங்கரமா இருக்கு. இந்தியாவுக்கு செம்ம சேலஞ்சிங்கா இருக்க போது. நெதர்லாண்ட்ஸ், நமீபியான்னு எல்லாம் வந்து பயங்கர சேலஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்லாம் யாருமே நினைக்க போறது இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படி ஏன் போட்டுருக்காங்க, அதுக்கு ஒரு தனி ரவுண்டு போடணுமா, வேர்ல்ட் கப் குவாலிஃபையர்ஸ் வைக்கணுமா, ஹவு டு யூ கைஸ் பர்சீவ் இட் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் இன் திஸ் எபிசோட். நன்றி, வணக்கம்.